ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எழுதிருப்பீங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 2025 நீங்கள் எழுதிருப்பீங்க. அதாவது 14/9/2025 சரிங்களா? ஸோ இதனுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கீ போட்டிருப்போம் இல்லைங்களா? 10 கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்டாக அந்த 10 கீ பேஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ மார்க் வருது சார், ஜிஎஸ்ல எனக்கு இவ்வளோ மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சரிங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்னு தான் வந்து கேள்விப்பட்டேன் சரிங்களா? இட்ஸ் வெரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டஃப்னு சொன்னாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 170+ எனக்கு வருது, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70+ வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதிகமாக கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இந்த ஜிஎஸ்ல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 70+. ஸோ கம்மியாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 45+ வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ஓகேங்களா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆவரேஜாக ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த ஜேடிஓ 2025 நம்ம போட்ட கொஷின், அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 170+ கொஷின்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அது என்னென்ன கொஷின் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இந்த 10 கீ போட்டோம் இல்லைங்களா? ஸோ அதுலேயே நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அஃபிஷியல் கீ இன்னும் வரல ஜேடிஓக்கு. ஸோ அது வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன வந்து சேலஞ்சுக்கு கொஷின் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி டிசைன் ஆஃப் ஆர்சிசி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பாருங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் இருக்காது சரிங்களா? ஸோ வாட் இஸ் வாட் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷார்ட் நோட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா? ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கேட்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஏயிலையும் பார்ட் 1 பார்த்தோம் சரிங்களா? இதில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கல. பட் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா டாபிக் டிஸ்கஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சரிங்களா? அதாவது அதில் வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கெமிக்கல்ஸு, எம் சாண்டு, பி சாண்டு சரிங்களா? ஸோ அதில் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்திருக்கு. கேட்ட கொஷினும் ஒரு சில கொஷின் அப்படியே நமக்கு வந்திருக்கு சரிங்களா? அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி என்விரான்மெண்டல் எக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் எனர்ஜி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்க மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஃபார் ஜேடிஓ 2025 பார்க்கலாங்களா? எஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் வருது, ஸோ இது கிடைக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம் பேர் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில பேர் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க சரிங்களா? எஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இவ்வளோ தான் மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் மார்க்குப்பா சரிங்களா? மேக்ஸிமம் மார்க்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 100% வந்து உங்களுக்கு சேஃப் ஓகேங்களா? எஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2025 சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 14/9/2025 இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட் சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓசி சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரி ஓசி வந்து பார்த்திங்கன்னா 170+ ஓகேங்களா? அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது 180 வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா? எஸ். ஸோ அப்போ 170+ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 ரேஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர். 350+ மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா? கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 165+ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கணும். 60+ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல இருக்கணும். 340+ அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஓகேங்களா? எஸ். ஸோ எம்பிசி கம்யூனிட்டி 160+ ஓகேங்களா? 50 to 60 ரேஞ்ச் இருந்தீங்க ஜிஎஸ்ல ஓகேங்களா? இது வந்து கொஷின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 350+ இருந்தால் உங்களுக்கு பெட்டர். இந்த பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கமெண்ட் எதுவும் கிடைக்கல சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்ன ரீசன் தெரியல. யாராச்சும் பிசிஎம் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ எஸ்சி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 to 160 இருக்கணும் ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து 50+ இருந்தால் உங்களுக்கு வந்து பெட்டர். 325 பெஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா? 325, 320 to 330 அந்த ரேஞ்ச் இருந்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. ஸோ இந்த எஸ்சிஏக்கும் இந்த எஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஒன்றும் வித்தியாசம் நமக்கு வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 அந்த ரேஞ்ச் இருக்கணும். நீங்கள் 155+ கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50+ இருந்தீங்கன்னா போதும். 315 to 320 அந்த ரேஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஸோ எஸ்டி கம்யூனிட்டி 150+ to 50+ 310+ ஓகேங்களா? 310 to 320 அந்த ரேஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா
எல்லாமே மோஸ்ட்லி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மேக்ஸிமம் கேட்டகரி மேக்ஸிமம் மார்க் யார் வராங்க அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 310 to 320 ப்ளஸ் மார்க் அவ்வளோ இருந்தீங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி எஸ் ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜென்ரலில் உங்களுடைய கட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா, எனி கம்யூனிட்டி ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த பிசி இந்த எம்பிசி ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து நியர்பை ஜென்ரலில் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியர்பை எம்பிசி ஓகேங்களா, நியர்பை எம்பிசி பிசிக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய கமெண்ட்ஸ் ஓகே, நமக்கு என்ன வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சு தான் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேரக்ட் கொஷின் ஓகேங்களா, கொஷின் சால்வ் பண்ணுற கொஷின். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க டிஎன்பிசி ஏஐ விட எங்களுக்கு வந்து ஜேடிஓ தான் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஜேடிஓ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதே ஸ்டாண்டர்ட் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் போன வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தோம், இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ ஸ்டாண்டர்டு அவங்க மாற்றவே கிடையாது. ஆனால் டிஎன்பிசி ஏஐ ஸ்டாண்டர்டு மாத்திரம்னு ஸோ என்ன இப்படி கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ்லாம் அங்கே வந்து இல்லை. ஸோ இப்படி தான் கேட்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கொஷினாக கேட்டாங்க, புது கொஷின்ஸாக நிறைய கேட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் கொஷின் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க, மீன்ஸ் அதை வேர்ட்ஸாக கொடுத்துட்டு கண்டுபிடிக்க மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுசாக இருந்தோன்னே நிறைய கன்ஃபியூஷன், நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வருமா அந்த ஆன்சர் வருமா சரிங்களா. ஒரு சில ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மேட்ச் ஆகும் கூட இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. பட் ஜேடிஓ பொறுத்தவரையிலும் ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்குப்பா சரிங்களா. கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. டிஆர்பி சரிங்களா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் சிவிலுக்குன்னு இல்லை இல்லைங்களா. இன்ஜினியரிங் வேகன்சியும் வர கிடையாது, ப்ளஸ் பாலிடெக்னிக் வேகன்சியும் வர கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷனில் ஒரு 2500 போஸ்டிங் பக்கமாக 2500 சம்திங் ஓகே, 2500 போஸ்டிங் ப்ளஸ் 2000 போஸ்டிங் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ ஓகேங்களா, ஜேடிஓ ஸோ இந்த வேகன்சி எல்லாமே நெக்ஸ்ட் இயரில் 2026 வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம அப்புறமேட்டு உட்காந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க சரிங்களா. ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட்டு எப்பயுமே சொல்கிறது காமன் தான். டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி ஏஐக்கு படித்தாலும் சரி சரிங்களா, டிஆர்பிக்கு படித்தாலும் சரி ஓகே, ஸோ கேட் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஜேஐக்கு படித்தாலும் சரி ஓகேங்களா, அண்ட் ஜேடிஓக்கு படித்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமன் தான். கான்செப்டும் மாறாது சரிங்களா, கான்செப்ட் உங்களுக்கு மாறாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்கிறோம் பாருங்கள். இப்போது டிசைன் ஆஃப் ஆர்சிசி உங்களை கேட்குறாங்க ஓகேங்களா, லிமிட்டிங் மூமெண்ட். ஸோ MEU லிமிட்டிங் மூமெண்ட் ஃபார் FE 415 கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஓகேங்களா. FE 415 கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கு என்ன வேல்யூ வரும், 0.138 FCK BD². கரெக்டாக எஸ். இப்போ இதே நீங்கள் டிஎன்பிசி ஏ எழுதுறீங்கன்னா QFCK ஓகேங்களா, QFCK BD² ஆர் QBD² கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, நான் QFCK BD² வச்சுக்கிறேன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Q ஃபார் FE 415 கிரேட் ஆஃப் ஸ்டீல்ன்றாங்க 0.138 ஆப்ஷனில் இருக்கும், ஆர் அப்ராக்சிமேட்லி 0.14 சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏயில் கேட்குறது. இதே நீங்கள் கேட் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் தி ராடு கொடுத்துருவாங்க, பிரெத்து கொடுத்துருவாங்க, டெப்த்து கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அவுட் தி லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூ ஆஃப் FE 415 கிரேட் ஆஃப் ஸ்டீல். நீங்கள் 0.138 FCK BD² போட்டு FCK கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அக்யூரசி ரொம்ப முக்கியம் சரிங்களா. கேட்டை பொறுத்தவரையிலும் அக்யூரசி ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒரு 0.5 அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வந்து நியர்பைக்கு 0 ஆக்குங்க, நியர்பை டிஜிட்டு எனக்கு 0 சொல்லுங்கள், ஆர் நியர்பை டிஜிட் ரவுண்ட், மேக் இட் ரவுண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அக்யூரசி கேட்டுக்கு மட்டும் இல்லை, அக்யூரசி எல்லாத்துக்குமே முக்கியம். எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி முக்கியம் சரிங்களா.
இதே மாதிரி தான் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க சரிங்களா. டிஆர்பி போனீங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே கேட்கலாம், இந்த ஃபார்முலாவே கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்படின்னா என்ன, நமக்கு தேவை அந்த கான்செப்டை படிச்சிருக்கணும், ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இது மட்டும் தான் போதும். அதாவது இந்த ஷார்ட் டைமில் படிக்கிறது, லாஸ்ட் 3 மந்தில் போய் படிச்சுக்கிறேன் சரிங்களா, ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ப்ரெஷராக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்கில் நிறைய கொஸ்டின் போயிடும் சரிங்களா. அப்போ என்ன உங்களுக்கு 1 இயரே லாஸ் சரிங்களா. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிபார்ட்மெண்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போதைக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி சிவில் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஷெடியூலில் போட்டு எப்படி நம்ம டிஎன்பிசி ஏஐக்கு நம்ம ஷெடியூல் போட்டோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ஷெடியூலில் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இத்தனை நாள், 1 மாதம் 2 மாதம் 2 மாதம் மீன்ஸ் 2-3 சப்ஜெக்ட் சரிங்களா. எஸ் 1 மந்த் 15 days 20 days சம்திங் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஷெடியூலில் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க சிவிலுக்கு. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் மைனர் சப்ஜெக்ட் சரிங்களா. மேஜர் சப்ஜெக்ட் நம்ம சிவில், மைனர் சப்ஜெக்ட் இப்போ டிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னா அதில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மேக்ஸ் கண்டிப்பாக 15 மார்க் கேட்பாங்க சரிங்களா, ப்ளஸ் 15 மார்க் கேட்பாங்க. அப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 15 மார்க் மைனர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த 3 மந்தில் நான் போய் படிக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு போகலாம். பட் மேஜர் சப்ஜெக்ட் நமக்கு என்னவோ அதை நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. எஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. படிக்கிறத நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸாக இருக்கட்டும், உங்கள் விருப்பம், உங்கள் இஷ்டம் சரிங்களா. ஃபுல் நோட்ஸாக இருக்கட்டும், அது எப்படி உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்க்ரீட் 5000 × √FCK முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபார்முலா 5000 × √FCK. ஸோ இந்த 5000 √FCK வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% வரலும் நம்ம போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலஸ் அப்படின்றது நமக்கு சீக்கண்ட் மாடலஸு ஓகேங்களா. IS 456 வந்து சீக்கண்ட் மாடலஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல கண்டுபிடிப்பாங்க, FCK/3 பர்சன்டேஜில் கண்டுபிடிப்பது. FCK/3 போட்டிருப்போம் இல்லைங்களா கிராஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில். ஓகே, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வில் FCK/3 ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இந்த லைனுக்கு பிலோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த dy/dx தான் நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்க்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக எழுதி கட்டம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் படிங்க சரிங்களா. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனில் ஒரு நோட்ஸ் இருக்கணும் சரிங்களா. ஒரு டைம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா 10 டைம் படித்ததுக்கு சமம் ஓகேங்களா. ஸோ புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம திருப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம எடுத்தோம், மறுபடியும் அப்படியே நமக்கு படித்த மாதிரியே இருக்கும், அப்படியே கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எழுதி பாருங்கள் சரிங்களா. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாஸ்லாம் நிறைய எழுதி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேக்ஸிமம் இதுதான் நமக்கு வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ டிசைன் ஆஃப் RCC கிளாஸ் போயிட்டுருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.